தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் நேற்று தலைநகர் புதுடெல்லியில் அமைச்சர் அன்பரசன் மீது பல்வேறு கேள்வி கணைகளை தொடுத்து அந்த பகுதியை சார்ந்த பாஜக தலைவர்கள் அவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலையும் பத்திரிகையாளர் சந்திப்பிலே வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அமைச்சர் அன்பரசன் மீது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அவர் ஏதோ மருத்துவரை போல அந்த 5ஆம் தேதி நடைபெற்ற கழிவுநீர் கலந்த குடிநீர் வழங்கப்பட்ட அந்த பிரச்சனையில் உயிர் பலி ஏற்பட்ட பிறகும் 60க்கும் மேற்பட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மருத்துவமனையில் பாதிப்புக்கு உள்ளான பிறகும் அவரை பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது எப்படி ப்ளீச்சிங் பவுடருக்கு மைதா மாவு கதையெல்லாம் பேசினாரோ இப்படி ஒரு ஆணவமான ஒரு பதிலை தந்தார். அன்றே சொன்னோம், இந்த மாதிரி நீங்கள் பதில் சொன்ன தப்பு, பொதுமக்கள் பிரச்சனை இது. ஆகவே நாங்களும் அந்த குடிநீரை பரிசோதனைக்காக அந்த பகுதியிலிருந்து பெற்றிருக்கின்றோம். அறிக்கை பெற்ற பிறகு பத்திரிகையாளரை சந்திக்கின்றோம் என்று சொன்னோம். அன்று இரவே நாங்கள் அதை பொறுப்பேற்க வேண்டும், காவல்துறை அந்த தாம்பரம் மாநகராட்சி ஆணையரை விசாரிக்க வேண்டும் என்கின்ற புகாரை 5ஆம் தேதி கொடுத்திருந்தோம். இதுவரை அதுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கல. ஆனால் தலைவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில், வழிகாட்டுதலின் அடிப்படையில் இன்று அமைச்சர் அன்பரசன் மீது புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வதந்தியை பரப்புகின்ற வகையிலே அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு 5ஆம் தேதி குரோம்பட் மருத்துவமனையில் இருந்தது என்றும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த பலி, பயம், ஆபத்து, அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அவர்கள் உயிருக்கான ஆபத்து போன்ற சட்ட ரீதியான முன்வடிவுகளை அந்த புகாரிலே தெரியப்படுத்தி இருக்கின்றோம். தெளிவாக ஆய்வாளர்களும் கூறியிருக்கின்றோம். இதன் மீது நீங்கள் உங்களுடைய கை கட்டப்பட்டாலும் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்து ஆக வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அவரும் அதிகாரிகளிடம் பேசி சட்ட வல்லுநர்களிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கின்றார். தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் இடத்துல இது குறித்து விசாரிக்கும் போது இறந்த 3 பேருமே காஸ்ட் ஆஃப் டெத் அந்த தண்ணி குடிச்சு டைரியா பிரச்சனை இல்லை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, மருத்துவர்களும் மறைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. கண்டிப்பா டைரியா பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இழப்பீடு சம்பந்தமா கேட்கும்போது அவர் இப்படி ஒரு பதில சொல்றாங்க. மாநகராட்சி ஆணையருக்கு தெரிஞ்சது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், விசாரணை அதிகாரி, அந்த காவல் நிலைய அதிகாரிக்கு தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க என்ன எஃப்ஐஆர் போடலை அப்படின்னா, எனக்கு என்ன அறிக்கை வரவில்லை, இந்த சம்பவத்திற்கு அறிக்கைக்கு நாங்கள் சட்ட ரீதியாக அலுவல் ரீதியாக கடிதம் கொடுத்திருக்கின்றோம், கடிதம் வரலன்னு சொல்கிறாரு. 2வது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் அவர்கள் உறவினர்களிடம் இதுவரை ஏன் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையை இன்னும் கொடுக்கவில்லை? இது முதல் கேள்வி. 2வது, இது சம்பந்தமாக 2 அமைச்சர்கள் பேட்டி கொடுக்கின்ற போது ஒருவர் இது குடிநீர் பிரச்சனை இல்லை, உணவு பிரச்சனைன்றார். அன்றைக்கே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லும்போது நாங்கள் கிங் இன்ஸ்டியூட்டுக்கு இதை ஆய்வுக்காக அனுப்பியிருக்கின்றோம், 3 நாளில் அறிக்கை வந்துடுனார். நடந்த சம்பவம் தேதி 5, இன்றைக்கு தேதி 14, 9 நாட்களாக கிங் இன்ஸ்டியூட்டில் வராத அறிக்கை எப்படி தலைவர் அண்ணாமலையார் பெற முடிந்தது? இன்றைக்கு குடிநீரில் இந்த பாக்டீரியாக்கள், கோலிஃபார்ம் மற்றும் ஈகோலிகள், எந்த அந்த அணுக்கள், கிருமிகள் இருக்கக்கூடாது என்று குடிநீர் வாரியம் சொல்லியிருக்கின்றது. அது இருந்ததாக அறிக்கையை தலைவர் அவர்கள் எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்கார். யாரை காப்பாற்ற இந்த தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் இதை பற்றி இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டார் தெரியல. ஆனால் உண்மையை மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வைத்து உண்மையை வெளியில் கொண்டு வர போகிறோம். அதான் உண்மை. அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஒவ்வொரு கட்டமாக நடவடிக்கை எடுக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, முதல் கட்டமாக நாங்கள் மாநகராட்சி ஆணையர் பேரில் புகார் கொடுத்தோம், அமைச்சர் மீது கொடுத்திருக்கின்றோம். தேவைப்பட்டால் மக்கள் மன்றத்தில் இந்த பிரச்சனைக்காக ஒரு பூஷணிக்காயை, முழு பூஷணிக்காயை சோற்றில் மறைக்கின்ற பணியை இந்த அமைச்சர் செய்திருக்கின்றார். விளையாட்டாக கூட ஒரு அதிகாரி இந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு மாநகராட்சி ஆணையர் பேசியிருக்காரு. எல்லாவற்றுக்கும் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ வரையும் இதுல நிவாரண நிதிகள் எதுவும் வழங்கப்படல. இது தொடர்பாக பாஜக ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் நடத்துக்கு வாய்ப்பு?
அதாவது கள்ளச்சாராயம் சம்பந்தப்பட்டதில் தலைவர் அவர்களே நேர கள்ளக்குறிச்சியில் போய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பால் முதன்மை அரசு கொடுப்பதற்கு முன்பாக அவர் நேரடியாக போய் சந்தித்து கொடுத்தவர். அதே போல் இந்த பிரச்சனையை நான் தலைவர்களை மிக விரைவில் சந்திக்க இருக்கின்றேன். ஆனால் தலைவர் இதில் வந்து இந்த பிரச்சனைக்கு அன்றைக்கே வருவதாக இருந்தால், ஆனால் அவருடைய படிப்பை முடித்து டெல்லிக்கு வந்து அதனைத் தொடர்ந்து அவர் உடனடியாக கட்சியுடைய அலுவல் காரணமாக சென்னையிலே அதிகமாக இருக்க முடியல. இப்பொழுதுதான் அதை கூட நேற்று தான் தலைநகர் டெல்லியிலேருந்து மதிய அதாவது நள்ளிரவில் வந்திருக்காரு. இன்றைக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, எப்படி ஐஏஎஸ் நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. நிச்சயமாக தலைவர்களை நான் திங்கட்கிழமை என்று சந்திக்க இருக்கின்றேன். இன்றைக்கு சனிக்கிழமை, திங்கட்கிழமை என்று தலைவர் என்னை இது சம்பந்தமாக அழைத்திருக்கின்றார், பேச இருக்கின்றேன். அடுத்த கட்ட நகர்வை தலைவர் ஆலோசனைப்படி இந்த பிரச்சனையை கண்டிப்பாக மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வைப்போம். அதில் ஒன்று மாற்று கருத்து இல்லை. தற்செயலான் மட்டும் எந்த அதிகாரியோ அரசியல்வாதியோ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடலாம் என்பதை மட்டும் அவர்கள் நினைத்து விட முடியாது. ஏனென்றால் உயிர் பலி என்பது ஒரு உயிர் போனாலும் இந்த அரசு பதில் சொல்ல வேண்டும். இங்கே 3 உயிர் பலியாகி இருக்கு. ஒன்று கேட்டால் வைத்தியன் மூப்புன்னு இப்போ சொல்கிறாங்க, இன்னொன்று கேட்டால் இயற்கையாக ஏற்பட்ட மரணம்ன்றாங்க, ஒன்று காக்கா வலிப்பு என்று சொல்கின்றார். அப்படிப்பட்டவர்கள் ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீங்கள் சொன்னபடி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை உறவுகள்கிட்ட ஏன் கொடுக்கவே இல்லை? இது வரைக்கும் ஏன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை விடுங்க. இந்த குடிநீரை கிங் இன்ஸ்டியூட்டில் அவங்க கொடுத்தாங்க. மாசு அண்ணன் அவர்கள் தெளிவாக சொன்னார், எங்களுக்கு 3 நாளில் அறிக்கையை வந்துடுனார். அப்போ சட்டமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த பிரச்சனையை சட்டமன்றத்திலேயாவது வைப்பாரா என்கின்ற கேள்வி பாஜக வைக்கின்றது. எதையோ பேசுறீங்க சட்டமன்றத்தில். மத்திய அரசாங்கத்தை, நல்லாட்சி நாயகன் நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை குறை சொல்வதற்கு, தீர்மானம் நிறைவேற்றுவதற்கெல்லாம் யோசிக்கின்றது அரசு. இது இருக்கிற பல்லாவரம். இன்றைக்கு துணை முதலமைச்சர் இதை தாண்டி தான் போயிருக்கார். நேற்றைக்கே பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் கேட்டிருக்கேன், தாம்பரம் மாநகராட்சியில் மக்களுக்கு மிகப்பெரிய அபாய வலயம் சுற்றி இருக்கின்றது. தாழ்வான பகுதியில் தேங்கக்கூடிய மழை நீரில் கழிவுநீர் கலந்து பல்வேறு பகுதிகளில், பல்லாவரத்திலும் சரி தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில், ஏன் பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகம் பக்கத்திலேயே கட்டபொம்மன் தெருவில் கழிவுநீர் போயிட்டு இருக்கு, ஏரிகளில் கழிவுநீர் கலந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்கு பார்க்க நேரம் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஒரு 30 கோடி ரூபாய் தனியார் நடத்துகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவசரமாக இந்த பகுதி பத்திரிகையாளர் ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்கன்னு சொல்லி அவசரமாக ஓடிய காட்சியை இன்றைக்கு நாம் பார்த்தோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இதே தலைவர் அண்ணாமலையுடைய வழிகாட்டுதல் செயல்படக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வைத்து உண்மையை வெளிக்கொண்டு வராமல் எங்களுடைய பணி ஓயாது. பல்லாவரம் பகுதி மக்களுக்கு, குறிப்பாக அந்த கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய 6வது வார்டு மக்களுக்கும், பல்லாவரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு மக்களுக்கும் நீதியை பெற்றுத்தருகின்ற வரை, நியாயத்தை பெற்றுத்தருகின்ற வரை எங்களுடைய பணி ஓயாது. குறிப்பாக இதில் வந்து தப்பிக்க முடியாதுங்க. இதில் வந்து மாநகராட்சி ஆணையர் அன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு, இன்றைக்கி ஒன்று சொல்கிறாரு, தண்ணியை போய் வாங்கி குடிச்சு பார்க்குறாரு, எல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணி, வார்டு போர்டு கொடுத்த தண்ணி தானே, மெட்ரோ வாட்டர் கொடுத்த தண்ணி தானே, தண்ணி என்ன மத்திய அரசாங்கத்துக்கு கங்கையிலேருந்து யூபி அரசாங்கத்தில் வாங்கினாங்களா? அதை ஒழுங்காக கொடுக்க வேண்டிய, அதாவது நீரை, குடிநீரை வழங்க வேண்டிய பொறுப்பு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தான் இருக்கு. மாநகராட்சி பகுதி என்று சொன்னால் மாநகராட்சி இருக்கு. அதை வழங்க வேண்டிய அதிகாரி செய்த தவறை நாங்கள் புகாரை அளித்திருக்கோம். இதுவரைக்கும் சிஎஸ்ஆர் போடலை. அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் அண்ணன் நேரு இதுவரைக்கும் அதை பற்றி பேசலை. இவரும் அமைச்சர் அன்பரசு அதை பற்றி பேசிட்டு இருக்காரு. அவர் சம்பந்தப்பட்ட துறையான குறு, அதாவது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸு, அதாவது குறு மற்றும் அந்த தொழில்துறை, உரக்கடத்தில் பிரச்சனை இருக்குது, ஸ்ரீபெரும்புத்தூரில் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பார்க்கல அவர். இங்கே வதந்தியை பரப்பி கொண்டிருக்கின்றார். அவருனும் மருத்துவர் மாதிரி வைத்தியம் பார்த்தவர்களுக்கு இது உணவுனால் வந்த பிரச்சனை, குடிநீரால் வராத பிரச்சனை. அப்படி குடிநீர் பிரச்சனைனா 300 உயிர்களெல்லாம் பலியாக இருக்கணும், இல்லை 300 பேர் பாதிப்பு உள்ளாகி இருக்க வேண்டும் என்ற கருத்தை வெளியிடுகின்றார். அந்த ஆணவ போக்கிற்கு அந்த அதிகாரம் கையிலே இருக்கின்றது என்பதற்காக அவருடைய ஆணவ பேச்சுக்கு தக்க பதிலடியை பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மன்றத்தில் வைக்கும். தேவைப்பட்டால் தலைவர் அவர்களே பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்த பகுதியில் நடத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.